கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சில சூழ்நிலைகளில், ஆண்டவரே என்னோட நிலைமை உங்களுக்கு புரியுதா, நான் பண்ணுற ஜெபம் உங்களுக்கு கேட்குதா, எனக்கு ஏதாச்சும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பைபிளில் சில வார்த்தைகள் கர்த்தர் நம்ம கையாலே எடுக்க வச்சுருவார். அப்படி இன்னைக்கு ஒரு வார்த்தைகள், அதாவது சங்கீதம் 20 என் கண்ணில் பட்ட வார்த்தைகள், அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் ஜெபம் பண்ண முடியல, ஆனால் ஏதோ மனசில் அழுத்துது அப்படிங்கும்போது பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நீங்கள் கேட்குறீங்களா ஆண்டவரே அப்படிங்கும்போது, கேட்டுட்டு தான் இருக்கேன் உன்னோட நிலைமைய அப்படின்னு வசனத்தில் ஆண்டவர் பேசினாங்க. ஆக்சுவலாக ஏஞ்சல்ஸ்லாம் பதில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் தினமும் பைபிள் ரீட் பண்ணுங்கள். என்ன சுச்சுவேஷன் வந்துச்சுன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு பைபிளில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. God bless you.